வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமோட 2022ஓட டிபார்ட்மெண்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் உள்ள சைக்காலஜி கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டைப்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ தகவல்களை கையாளுதல் அப்படிங்கிறதுல வரும் இந்த டாபிக். அதாவது இங்கே ஒரு பார் கிராஃப் கொடுத்துருக்காங்க, பார் சார்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்னால் என்ன, இந்த மாதிரி பாக்ஸாக கொடுத்துருக்காங்களே, ஸோ இதான் பார். இது கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜஸ் கொடுத்துருக்காங்க, ABCDEன்னு சொல்லி காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அதாவது இந்த ஷேட் பண்ணியிருக்கிறது வந்து கேர்ள்ஸு, ஷேட் பண்ணாமல் இருக்கிறது பாய்ஸு. ஓகேவா? ஸோ அதோட கவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கேள்விகள் கேட்க போகிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஷின் வரணும், ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணணும், என்ன கொடுத்துருக்காங்க, ஏது கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மிஸ்டேக் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த கேர்ள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் கேர்ள்ஸ். ஸோ இந்த இது வரைக்கும் கேர்ள்ஸுங்கிறது 25 இல்லை 25க்கு மேலேயா அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது இல்லையா? இவங்க கொடுத்துருக்க கிராஃபை வச்சு நம்மளா ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா இந்த லைனில் வரக்கூடியது எல்லாமே 25 அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதில் வராதது எல்லாமே அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இது வந்து அக்யூரேட்டாக இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இந்த இதில் வந்து கேட்கும்போது நம்மளா வந்து இதோட அதாவது ஏல உள்ள கேர்ள்ஸ் வந்து 25,000 எடுத்துக்கிறோம், பியில் உள்ள கேர்ள்ஸ் வந்து 30,000, அந்த மாதிரி நம்மளால் அப்ராக்சிமேட்டாக தான் எடுக்க முடியும். ஸோ ஆன்சருமே அப்ராக்சிமேட்டாக தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேயே சில இதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்போ இந்த பாரில் இது 35,000 அப்படின்னா 35,000 மென்ஷன் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா 35 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சில சம்ஸ் வரும் இதில் கொடுக்கல. இந்த இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எந்த பாயிண்ட் இங்க பாருங்க, இது இங்க இருக்கு, இது கொஞ்சம் இறங்கி இருக்கு, ஆனா 14 கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் ஏறி இருக்கு 45. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு எக்ஸாக்டா எவ்வளோ வேல்யூங்கிறது கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, நமக்கு ஆன்சர் வந்து அக்யூரேட்டா வரும். பட் இதுல வந்து அப்ராக்சிமேஷனா தான் வரும், அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப்ல என்ன கேட்பாங்கன்னா ஆவரேஜ் கேட்பாங்க, இல்லாட்டி பெர்சன்டேஜ் கேட்பாங்க. இதுதான் வந்து நிறைய கேட்பாங்க, அதுவும் பெர்சன்டேஜ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஸோ இதில் பாருங்க, ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அனைத்து கல்லூரிகளில் இருக்கும் பெண்களின் சராசரி எண்ணிக்கை என்ன? வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஃப்ரம் ஆல் த காலேஜஸ் டுகெதர்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்கு, ABCDE இருக்கு, அதில் உள்ள கேர்ள்ஸோட வேல்யூ மட்டும் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ அப்படிங்கிறதுல பாருங்க, ஏல எவ்வளோ இருக்கு, நான் நம்பர் மட்டும் போட்டுக்கிறேன் 25, நம்ம லைன் போட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது 25. பியில் பார்த்தீங்கன்னா 30ல இருக்கு. சியில் பார்த்தோம் அப்படின்னா சியில் வந்து எங்கே இருக்குது, 35 வராது, 20 இருக்குமா, 20க்கு லைன் போடுங்க, எஸ் 20 இருக்கு. அடுத்து டியில் பார்த்தோம் அப்படின்னா டியில் வந்து 30 இருக்கு, டியில் 30 தான் இருக்கு. ஓகே. அடுத்து ஈல பார்த்தோம்னா 35 வரும், ஏன்னா 30 விட கூட இருக்கு. மேபி 35 வரலனாலும் 32 33 வரலாம். நம்ம 33ன்னு எடுத்துக்கலாம், அதில் சென்டர் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம் இ. ஓகேவா? 33ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது டோட்டல் கண்டுபிடிங்க. ஸோ கூட்டினோம்னா 8, 5, 5, 10, 13. ஸோ 138 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ 138 இது அதாவது 138னா 138,000, ஏன்னா ஆயிரங்களில் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால 1000 சேர்த்துக்கிறோம், டிவைடட் பை 5. ஆவரேஜ் கேட்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது, 5 வேல்யூ இருக்கனால 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1 5 5, 2 10, மிச்சம் 3 38 வருதா, 7 5 35. ஓகேவா? ஸோ 7 5 35, மிச்சம் என்ன வருது, மிச்சம் என்ன வருது, 3 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ 3 வருது, 35 போச்சுன்னா 3 30, 6 5 30. ஸோ 27,600 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வேல்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு பக்கத்தில் உள்ள வேல்யூ எதுன்னு பார்க்குறோம். 20,600க்கு கம்மியாவோ கூடவோ ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 27,500 தான். ஏன் இந்த அப்ராக்சிமேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தெரியாது. இப்போ இதை நம்ம இங்கே போட்டோம், இதை 35ன்னு எடுக்கலாம், இல்லை 30ன்னு எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அது நம்ம இங்கே எக்ஸாக்ட் வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியாததுனால தான் இந்த கன்ஃபியூஷன், கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ மேபி இது 27,500 தான். ஸோ இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்.
செகண்ட் கொஸ்டின் பாருங்க, what is the difference between the total number of girls and total number of boys from all the colleges together? அதாவது டோட்டல் நம்பர் மொத்த ஆண்கள் மொத்த பெண்களுக்கான வித்தியாசம் எல்லா கல்லூரிகளையும் நம்ம டோட்டல் பண்றோம். ஆல்ரெடி வந்து கேர்ள்ஸுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். கேர்ள்ஸ் எவ்வளோ 1,38,000 பேர் கேர்ள்ஸ் இருக்காங்க, நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பாய்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போறோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஏக்கு கால்குலேட் பண்ணணும், பிக்கு, சிக்கு, டிக்கு, இக்கு, இதை கால்குலேட் பண்ணி இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ வந்து பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸோட வேல்யூ அப்படின்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும், பாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஏல வந்து 20 விட கூட இருக்கு, 25 விட கம்மியாக இருக்குது. ஸோ 24ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு எக்ஸாக்ட் தெரியாது, பட் நம்ம இந்த கிராஃபை பொறுத்த அளவுக்கு 24 இருக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பி பார்க்குறோம். பியில் வந்து பாய்ஸ் எங்கே இருக்காங்க, எக்ஸாக்டாக 25 இருக்காங்க, சியில் வந்து 30 இருக்காங்க. அப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். 25, சியில் வந்து 30ன்னு எடுத்தாச்சு. அடுத்து டி, டியில் பாருங்க பாய்ஸ் எங்கே இருக்காங்க, 25 விட கீழே இருக்காங்க. ஸோ 24ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்காங்க. அப்போ 24ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம எடுத்து வச்சது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா டோட்டல் கவுண்ட் வரணுங்கிறதுனால 12, 12 5 17க்கு 7 மிச்சம் 1. ஸோ 2 4 5 5 10 12. ஸோ 127. ஸோ 1,27,000. அப்போ 1,38,000க்கும் 1,27,000க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே 1 இங்கே 1, ஓகேவா. ஸோ மேபி 11,000 இங்கே இல்லை, ஓகேவா. ஸோ இப்போ 11,000க்கு பக்கத்தில் உள்ள வேல்யூ மேபி 13,500 வரலாம். இந்த கன்ஃபியூஷன் எங்கே நமக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வரக்கூடிய இடம் இங்கே எக்ஸாக்ட் வேல்யூ நமக்கு கொடுக்கல, அது ஒன்று தான், ஓகேவா. ஸோ இங்கே மேபி இதில் 25,000 20ன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு கரெக்டான வேல்யூ வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்ஸை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 53 to 55 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் இருந்து பதில் கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, டைப் ஆஃப் ஸ்கூட்டர் ABCDன்னு சொல்லி 5 டைப் ஆஃப் ஸ்கூட்டர் இருக்குது. அது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ தயாரிக்கிறாங்க. இப்போ 1992ல் ஏ ஸ்கூட்டர் வந்து 180 தயாரிக்கிறாங்க, பி வந்து 60, சி வந்து 84, டி வந்து 100, இ வந்து 76. இதே மாதிரி ஒவ்வொரு இயருக்கும், ஓகேவா. இதுதான் கொஷினு, அதாவது இதுதான் டேபிள். அண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், நிறுவனத்தின் உற்பத்தியில் எந்த வருடம் பி வகை ஸ்கூட்டர்களின் உற்பத்தி அதன் சராசரி உற்பத்திக்கு அருகில் உள்ளது. பி வகை எடுத்துக்கிறோம். எந்த வருடம் பி வகை ஸ்கூட்டரின் உற்பத்தி அதன் சராசரி உற்பத்திக்கு அருகில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ சராசரி உற்பத்தினா என்ன பண்ணணும், இந்த பியோட சராசரி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், 60 + 90 + 30 + 85 + 95 + 140 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுவோம், 0 வரும், 50 வருது. ஸோ 500 கிடைக்குது நமக்கு. ஸோ இப்போ இந்த வந்து டோட்டல், இதுலேருந்து சராசரி உற்பத்தி அப்படிங்க சராசரி கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூ 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ டிவைடட் பை 6 போடுறோம். ஸோ நம்ம இதை அடிக்கலாமா, அடித்தோம் அப்படின்னா இருங்க, 1 6 6 அடிக்கலாம், 8 6 48, மிச்சம் 20 வரும். 20னா 3 6 18, மிச்சம் 2 வரும், 20 3 அப்படி போய்கிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ். எவ்வளோ ஆவரேஜ் கிடைச்சிருக்கு நமக்கு, 83ங்கிறது ஆவரேஜாக கிடைச்சிருக்கு. அப்போ பி வகை ஸ்கூட்டரோட எந்த வருடத்தோட உற்பத்தி இதுக்கு மேட்ச் ஆகுது, பக்கத்தில் வருதுன்னு பாருங்க. 60 பக்கமாக 83க்கு இல்லை, 90 பக்கமாக இல்லை, 30 பக்கமாக இல்லை, 85 இது 83. அப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணுது, பக்கத்தில் உள்ள வேல்யூவாக இருக்கு. அடுத்ததும் பாருங்க 95 140 அதெல்லாம் ரொம்ப ஃபாராக இருக்கு. ஸோ அப்போ 83.3க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ 85. அது எந்த இயர்னு பார்க்குறோம், 1995. ஸோ அதான் ஆன்சர், ஓகே. ஸோ நிறுவனத்தின் உற்பத்தியில் எந்த வருடம் பி வகை ஸ்கூட்டரின் உற்பத்தி அதன் சராசரி உற்பத்திற்கு அருகில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூட்டரோட சராசரி உற்பத்தி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து மற்ற இயர்ஸோட மேட்ச் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இருக்கு 1995.
செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டி வகை ஸ்கூட்டரின் உற்பத்தி எந்த வருடத்தில் அதிகமாக உள்ளது? இது பார்த்தோன்னே சொல்லலாம். ஸோ டி எடுத்துக்கிறோம். டியோட உற்பத்தியில் ஹையஸ்ட் வேல்யூ எது வருது? 100, 80, 95, 125, 80, 90ல் 125 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அப்போ அதுவும் எந்த இயர் தான்? 1995. இது டி வகை ஸ்கூட்டருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன? 1995. அடுத்து, what was the approximate percentage of the production of A-type scooters in 1995 to its total production over the years? கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளின் மொத்த உற்பத்தியில் எல்லா வருஷமும் கிடைச்ச மொத்த உற்பத்தி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு? ஏ வகை ஸ்கூட்டருக்கு. 1995ஆம் வருடத்தில் ஏ வகை ஸ்கூட்டரின் தோராயமான உற்பத்தி சதவீதம் என்ன? ஸோ தோராயமானனா என்ன அர்த்தம்? அப்ராக்சிமேட்டா எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஏ வகை ஸ்கூட்டரில் எல்லா இயரும் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த டோட்டல் உற்பத்தியை கண்டுபிடிக்கணும். ஏன்னா உற்பத்தி மொத்த உற்பத்தியில தானே கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் உற்பத்தி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்க. 180 + 210 + 135 + 180 + 260 + 245 240 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1215 கிடைக்கும். இப்போ இதில் தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மொத்த உற்பத்தியில் எதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்? ஏ வகை ஸ்கூட்டரில் 1995ல் எவ்வளோ உற்பத்தி இருக்குன்னு பாருங்க. ஸோ 1995ல் ஏ வகையில் எவ்வளோ உற்பத்தி இருக்கு? 190. ஸோ அப்போ இந்த 190க்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜ் இன்ட்டு 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை அடித்தோம்னா 00 அடிக்கலாம். அப்புறம் வேற எது அடிக்க முடியும்? 00 அடிக்க முடியாது. சாரி. ஓகேவா? ஸோ எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. 180 / 125 நம்ம கேன்சல் பண்ணி தான் ஆகணும். ஸோ நமக்கு தெரிஞ்ச அடித்தோம் அப்படின்னா 5 டைம்ஸ் அடிக்கலாமா? ஸோ 3, 8 இங்கே அடித்தோம்னா 2, 4, 3ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன வருது? 3800 / 243. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிவைடர் தான் பண்ணணும். 3800க்கும் 243க்கு டிவிஷன் போட்டோம் அப்படின்னா 1 டைம்ஸ் போடலாம். 243ன்னு போடலாம். மிச்சம் 10ல் 3 போச்சுன்னா 7, 7ல் 4 போச்சுன்னா 3, 1370 இது வைங்க. அடுத்து 5 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 15க்கு 5 மிச்சம் 1, 3 12, 13க்கு 3 மிச்சம் 1, 2 10 11. ஓகேவா? ஸோ 15% வரும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு 1ஆல் தான் டிவைட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். ஏன்னா மற்றதெல்லாம் 23, 40, 20ன்னு இருக்கு. ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க? அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பாயிண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ அப்ராக்சிமேட்டாக எத்தனை பர்சன்டேஜ் வரும் அப்படின்னா 15% வரும். ஓகே? ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். இந்த 1 கண்டுபிடிக்கும் போதே 15 தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம டிக் பண்ணிடலாம். ஸோ இதில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இது லைன் கிராஃப். ஸோ இந்த லைன் கிராஃபை வச்சும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ லைன் கிராஃபில் பாருங்க, எம் அண்ட் எல்லுங்கிறது 2 கம்பெனிஸ். ஓகேவா? இந்த கம்பெனிஸோட ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 60, 45, 40, 55ன்னு அவங்களே அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம டைரெக்டாக கொண்டு வந்துட்டோம். ஸோ இது அவங்களோட ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன் விச் இயர் டிட் கம்பெனி எம் ஏர்ன் இட்ஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட்? அதாவது அதிகபட்ச லாபத்தை எம் நிறுவனம் எந்த வருஷம் ஈட்டியதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ எம்மை பொறுத்த அளவுக்கு ஹையஸ்ட் வேல்யூ எங்கே வருதுன்னு பாருங்கள். 74 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ 74 எந்த இயர்? 2000. ஸோ ஆன்சர் இதுக்கு 2000. அவ்வளோதான், டைரெக்டாக போட்டுடலாம். இங்கே நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்லை. அவங்களே அங்கே சொல்லிட்டாங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும்னா அங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தானே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அடுத்து, எந்த ஆண்டில் எல் என்னும் நிறுவனம் குறைந்தபட்ச லாபத்தை ஈட்டியது? ஸோ எல்லில் கம்மியான வேல்யூ எதுன்னு பார்க்குறோம். இதான் எல்லு. ஸோ எல்லில் கம்மியான வேல்யூ பார்த்தீங்கன்னா 38 தான் கம்மியான வேல்யூ. அது எந்த இயர்னு பார்க்குறோம்? 1998. ஸோ ஆன்சர் இதுக்கு 1998. அதுதான், ரொம்ப சிம்பிள் தான். இதோட இந்த 3 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து கிராஃப் வச்சு கேட்குறது 3 சம்மு கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 7 கொஷின் வந்துடுது.
ஓகேவா? ஸோ 7 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. எப்பயும் போல நம்ம சைக்காலஜி கொஷின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வரைபடம் ஆண்கள், தந்தை மற்றும் மனிதர்களுக்கு இடையில் உள்ள தொடர்பை சிறப்பாக விளக்குகிறது? ஸோ நல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மனிதர்கள்ல ஆண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம், எவ்வளோ வேணாம். அதில் யார் இருப்பா? மேல் இருப்பாங்க, மேல் உள்ள இருப்பாங்க. அந்த மேலா இருக்கிறவங்க தான் ஃபாதரா இருக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா ஆல் ஃபாதர்ஸ் ஆர் மேல். கண்டிப்பா எல்லா ஃபாதர்ஸும் மேலா இருப்பாங்க. அப்போ இது கரெக்ட். அடுத்து ஆல் மேல்ஸ் ஆர் ஹியூமன். அப்போ எல்லா மேல்ஸுமே ஹியூமனா இருப்பாங்க. அப்போ என்ன வரும்? இந்த 3 ரவுண்டு வர்றது தான் வந்து ஆன்சரா வரும். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பை சார்ட்ல இருந்துமே கொடுத்துட்டாங்க. சில என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கன்னா வெவ்வேறு நிறுவனங்கள் ரகுநாதனோட முதலீடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு கம்பெனிஸ்லையும் அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, தௌசண்ட்ஸில் இருக்கு. ஓகேவா? ஸோ 360னா என்ன அர்த்தம்? 3,60,000 அப்படிங்கிறதா 316 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கொஸ்டினுக்கு நம்ம டைரக்டாக போயிடலாம். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் பி? பியில் உள்ள முதலீடு மொத்த முதலீட்டில் எத்தனை சதவீதம்? ஸோ டோட்டல் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு அதில் பியோட முதலீடோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 240 + 330 + 570 + 900 + 600 + 360 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோம்னா நமக்கு 3000 வரும். 3000 வரும். அதாவது இதோட 30 சேர்க்கும்போது 30 lakhs அப்படிங்கிறது, சாரி 3 lakh 30 lakh அப்படிங்கிறது 30 lakh தான் வரும். அது தேவையில்லை, நமக்கு பர்சன்டேஜ் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த ஜீரோஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ 3000 கிடைச்சிருக்கு. இந்த 3000ல் நம்ம எதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம்? பியோட முதலீடு. ஸோ பி எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காரு? 360. ஸோ இதை 316 போட்டுட்டோம். இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்டிருக்கனால 100. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 0 3 0 கேன்சல் ஆயிரும். 1 3 3 1 3 3 26. அவள் எவ்வளோ பர்சன்டேஜ்? 12% வந்து இருக்கும். ஸோ மொத்த முதலீட்டில் பியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் வந்து 12%. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மொத்த முதலீட்டில் நிறுவனத்தில் உள்ள முதலீட்டின் சதவீதம் என்ன? இப்போ பிக்கு பார்த்தோம், இப்போ க்கு பார்க்க போகிறோம். அதே 3000 தான் டோட்டலு. இதில் ஈயோடது எவ்வளோன்னு பாருங்க. எவ்வளோ? 570. ஸோ 570 into 100 again. என்ன பர்சன்டேஜ்னால. ஸோ 3 0 3 0 கேன்சல் ஆயிரும். 3 டைம்ஸ் அடித்தோம்னா 1 3 3 1 3 3 27 9 3 27. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 19%. நெக்ஸ்ட் அவ்வளோதான். இந்த 2 கொஸ்டின் மட்டும்தான் பை சார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தொடரில் கேள்விக்குறியில் உள்ள இடத்தில் பொருத்தமான விடையை அளிக்கவும். ஸோ இது வந்து சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ்ல இந்த நடுவில் வரக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் 17க்கும் 36க்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா பாருங்க. 17ஐயும் 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 34 கிடைக்கும். 34ஓட 2 ஆட் பண்ணோம்னா 36 கிடைக்குமா? ஸோ இதே மாதிரி மிச்சது செஞ்சுருக்காங்களான்னு பாருங்க. 36 into 2 என்ன வருது? 72 + 2ங்கிறது 74 வருது. எஸ். அதே மாதிரி 74 into 2 is equal to 148 கிடைக்குமா? 148 + 2 வந்து 150. அப்போ இந்த லாஜிக் தான். அப்போ 150க்கு பார்க்கும்போது 150 into 2 அப்படின்னா என்ன வரும்? 300. 300 + 2 வந்து 302. அப்போ ஆன்சர் இதுக்கு 302. ஓகேவா? 302. அண்ட் அடுத்த நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 302 into 2ங்கிறப்போ 604 வரும், + 2ங்கிறது 606. ஸோ இதுதான் லாஜிக். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மிஸ்ஸிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏபிசிடி, அதாவது ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4 அப்படின்னு போட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்கெலாம் நம்பர் என்ன வரும்? பிக்கு வந்து 16 வரும். பிக்கு வந்து 16. டிக்கு வந்து என்ன வரும்? 20 வரும். இங்கே கொஸ்டின் மார்க் வச்சுக்கோங்க. அடுத்து ஓக்கு வந்து என்ன வரும்? ஓக்கு வந்து 15 வரும். கியூக்கு வந்து 17 வரும். அடுத்து எஸ் இருக்கு, சாரி எஸ் இருக்கு. எஸ்ஸுக்கு வந்து 19 வரும்.
அடுத்து எம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எம்முக்கு வந்து 13 வரும், என்னுக்கு வந்து 14 வரும், ஆருக்கு வந்து 18 வரும். ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம ஆல்ஃபபெட்ஸ்க்கு 1 2 3 போட்டோம்னா இந்த நம்பர்ஸ் தான் வரும். இப்போ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், நம்பரை பொறுத்தளவுக்கு பாருங்கள். ஸோ இது 13க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 15க்கு வந்து +2, இது +1, 1 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 3, இங்கேயும் 3 இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து 1 இருக்குது, இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 4, இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 2 இருக்குது டிஃப்ரென்ஸு, அது 4 மேலே வருது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 டிஃப்ரென்ஸ் வருது, இங்கே 4 டிஃப்ரென்ஸ் வருது. சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸுமே பக்கத்தில் உள்ள லெட்டர்ஸாக இருக்கும். ஓகேவா? அதாவது P Q MNலேருந்து வரலாம், MNO P Q R S T. இப்போ அடுத்து என்ன வரணும், U தான் வரணும். ஓகேவா? ஸோ யூக்கு என்ன நம்பர்னு பாருங்கள், 21 வருது. இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இங்கே 1னா இங்கே வந்து 2 வருது, இங்கே வந்து 1 இங்கே 2 இருக்குது, நடுவில் 3 இருக்குது. மேபி ஒரு சில லாஜிக் வந்து வரும் நமக்கு. ஸோ அப்போ யூ வர்றதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் இதுக்கு யூ. இதோட வந்து இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 62 வரைக்கும் நம்ம இதோட இந்த பாட்டில் வந்து ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். மிச்சம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.